வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்க்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான். வணக்கம். உலகத்தினுடைய பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியடையக்கூடிய செய்தி ஒன்று விரைவில் வந்து சேரலாம். அது என்ன தெரியுமா? இஸ்ரேலினுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகு விரைவில் கைது செய்யப்படவிருக்கிறார். அதற்காக சட்ட வல்லுநர்களுடன் ஒரு மிக முக்கியமான நபர் ஆலோசனை செய்து வருகிறார். உலக நீதிமன்றம் பெரும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நபர்தான் இந்த இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகு. இவனுடைய காலத்தில் இவன் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் இவர்களின் மீது குண்டு போட்டு கொன்றொழித்தான். பள்ளிக்கூடங்கள் உட்பட, மருத்துவமனைகள் உட்பட, மக்களுடைய வாழ்விடங்கள் உட்பட, மக்கள் சாப்பிட குடிநீர் உட்பட எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் இந்த இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகு. இவன் பெரும் குற்றவாளி. இவன் வருகிற செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கு செல்லவிருக்கிறான். அப்படி செல்லும் போது நியூயார்க் நகரத்தில் கால் பதித்தான் என்றால் அவனை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைப்பது என்பதுதான் நியூயார்க்கினுடைய சமீபத்திய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோக்ரன் மம்தானி கூறியிருக்கக்கூடிய விஷயம். அவர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். நெதன்யாகு இங்கே வர்ற பட்சத்தில் உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கிறதா முக்கியமான. அவர் ஏற்கனவே தேர்தல் பரப்புரையின் போதே பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக பேசினார் என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? இஸ்ரேலுடைய இந்த அத்துமீறல், இந்த காட்டுமிராண்டித்தனத்தை மிக கடுமையாக எதிர்த்தவர். அதே மாதிரி நெதன்யாகுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்தவர். அவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது. அதில் சில விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா, ஈரானை முழுமையாக முடித்து விட்டோம் அப்படின்னு ஏறத்தாழ பல மாதங்களாக ட்ரம்ப் வடை சுட்டுட்ருக்காரு. ஆனால் நடப்பது என்ன? இப்போ நேற்றைய தினம் நடந்திருப்பது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கண்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹோர்மஸ் நீரிணையை சுற்றி இருந்த ட்ரோன்கள் முழுமையாக ஈரானால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய கப்பல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய வேர்ஹவுஸ் ஒன்று துல்லியமாக தாக்குதலுக்குள்ளாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சேட்டலைட் இமேஜை ஈரான் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே ஹோர்மஸ் நீரிணை வழியாக எந்த கப்பல்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் சொல்லிவிட்டார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு பாதையை சொல்லி இந்த பாதையில் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. அப்படி போன 2 கப்பல்கள் என்ன நிலைமைக்கு உள்ளானது அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கு ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. அப்போ உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சொல்லிருச்சு, ட்ரம்புக்கு சொல்லிருச்சு, எப்பா நீ சொல்கிற வழியாக நாங்கள் போகிறதுக்கு தயார் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு வழி இருக்கிறது, அது பாபல் மந்தீப். இந்த பாபல் மந்தீப் அதை ஈரானுடைய அனுமதி கிடைத்தவுடன் நாங்கள் அதை முழுமையாக மூடப்போகிறோம் என்று ஹூத்திகள் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இரகசிய உளவு அறை, இவை எதுக்கு அரபு நாடுகளில் இருக்கிறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பெட்ரோலையும் எடுத்துக்கிட்டு டாலரில் வியாபாரம் பண்ணிட்டு அமெரிக்காவை வல்லரசாக்கிட்டு மற்ற நாடுகளெல்லாம் கொள்ளையடித்து ஆயுதங்களை உருவாக்கி மற்ற நாடுகளின் மீது போர்களை தொடுத்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, இதுதான் அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இரகசிய உளவு இடங்கள் எல்லாமே ஈரானால் துல்லியமாக வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. மொத்தத்தில் ஈரான் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஸ்பெயின் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. நான் மேரடோனாவினுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகன். அதனால் எனக்கு அர்ஜென்டினா அணியை பிடிக்கும். ஆனால் இந்த முறை அர்ஜென்டினா வெற்றி பெறக்கூடாது, மாறாக ஸ்பெயின் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக நினைத்தேன். என்ன காரணம் தெரியுமா? பலஸ்தீனத்திற்காக பகிரங்கமாக ஆதரவு கொடுத்த நாடு.
அமெரிக்காவினுடைய அத்துமீறலை பகிரங்கமாக கண்டித்த நாடு. நீங்கள் ஸ்பெயின் வீரர்கள் பதக்கம் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் ட்ரம்ப் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீர்கள். பல வீடியோக்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கு இல்லையா? அப்படி உலகத்தினுடைய பெரிய இவன் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக களத்தில் நின்ற மாபெரும் வீரர்கள் ஸ்பெயின் ஆட்டக்காரர்கள். அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது என்பதும் நமக்கு இல்லை, உலக மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமல்ல, அதுவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடி. ஏன்னா பாலஸ்தீனத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொத்து கொத்தாக அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொலை செய்யப்படுகிற போது அதை கண்டித்த ஒரு நாடு இல்லையா? அமெரிக்காவுடைய எல்லா உறவையுமே நாங்கள் துண்டிக்கப் போகிறோம் என்று பகிரங்கமாக சொன்ன நாடு. அந்த நாட்டை சார்ந்த ஒரு கால்பந்து அணி உலகக்கோப்பை கால்பந்து இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெறுகிறது என்றால் அவையெல்லாம் மிக முக்கியமான விஷயம். மொத்தத்தில் அமெரிக்காவிற்கு போதாத காலம், இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாவுக்கு போதாத காலம். நெதன்யாகு அமெரிக்காவிற்கு கூட செல்ல முடியாத சூழல் ஏற்படுகிறது பாருங்கள். இப்போது பல நாடுகள் தடை போட்டிருக்கிறாங்க, நெதன்யாகு எங்கள் ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவன் ஒரு குற்றவாளி, கிரிமினல். அதனால் எங்கள் ஊருக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நெதன்யாகு பல நாடுகள் தடை போட்டிருக்கின்றன. இப்போது ஜொக்ரான் மம்தானியும் சொல்கிறார், நியூயார்க் நகரத்தில் நீ கால் பதித்தால் உன்னை கைது செய்து சிறையில் அடைப்போம் என்று. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.